ஒரு வேளாண்மை கூட்டங்க. அந்த கூட்டத்தில் ஒரு விவசாயி அவங்க உள்ள அந்த வேளாண்மை அதிகாரி இருப்பார்ல, அந்த அதிகாரியை பார்த்து எந்திரிச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாருங்க. ஏங்க, இந்த மாதிரி மயில்கள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது அந்த மயில்கள் பயிர்களெல்லாம் வீணாக்குது. அந்த மயில்களை கட்டுப்படுத்த அரசிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வேளாண்மை அதிகாரி, அவர் வேளாண்மை அதிகாரி தான், ஆனால் விவசாயத்திலையும் நல்ல ஊறினவருங்க, நல்ல பழக்கம் உள்ளவர், திறமையானவர். அவர் பதில் கொடுக்குறார். கொஞ்சம் நீளமான பதில் தான், ஆனாலும் எல்லாமே அது உள்ள விஷயங்கள் பூராமே முக்கியமான விஷயங்க. அதனால் அதை நான் வீடியோவாக்கி போட்டிருக்கிறேங்க. கொஞ்சம் நீளமான பதில் தான், ஆனால் பொறுமையாக நீங்கள் பாருங்கள், விஷயங்கள் பூரா ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்டேரிகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னையெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த இட்டேரிங்கிறது ரெண்டு பக்கமும் வேலி, பூரா வேலி இருக்கும். நடுவில் மாட்டு வண்டி மட்டும் போகிற மாதிரி மண் ரோடு இருக்கும். அதுதான் இட்டேரி. முன்னையெல்லாம் ஒரு கிராமத்துக்கும் 300 கிராமத்துக்கு இடையில இதுதான் இணைக்கிறது. இந்த இட்டேரிக்கு தான் இணைக்கிறதேங்க. அந்த காலம்லாம் ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அந்த இட்டேரிகளை பார்க்கவே முடியறதில்லை. அந்த இட்டேரிகளை பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த இட்டேரிகளில் இந்த வேலியில் கள்ளி வகைங்க, முள்ளு செடிக, இடையில இந்த வேம்பு, மஞ்சக்கடம் போன்ற மரங்க, அது இல்லாமல் இந்த நொச்சி, ஆடாதோட, ஆவாரம் பூ மாதிரி செடி வகைங்க. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை, இந்த கோவைப்பழம், கோவைக்காயெல்லாம் வரும்ல, அந்த கொடி வகைகளும் இந்த வேலியில் நிறைஞ்சு இருக்கும். இது அல்லாமல் இன்னும் பல சின்ன சின்ன இந்த பற்பழ பூண்டு வகைங்க பூரா எல்லாம் இதில் நிறைஞ்சிருக்கும். இதையெல்லாம் இந்த பயிர்களை உயிர் பயிர் இருக்க அதை காக்கக்கூடிய உயிர் வேலியும் இதுதான். இந்த வேலியில் இந்த கரையான் புத்துக நிறைய இருக்கும். அதெல்லாம் எலி வலைகள்லாம் நிறைய இருக்கும். இதில் இந்த நிழலும் ஈரமும் இருந்த அந்த இலைகள்லாம் நிறைய குப்பை மாதிரி கிடக்கும். அதனால அந்த குப்பைகளில் இந்த சின்ன சின்ன பூச்சி வகைங்க நிறைய இருக்கும். பூச்சி வகைங்க நிறைய வகையாக இருக்கும். இந்த வேலியில் இருக்கிற இதுங்களையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு வண்டு, பாம்பு, பாம்பராண்டி, பல்லி, உடும்பு, ஓனா, குருவிங்க, இதெல்லாம் பல இந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு வரும். இது மட்டும் அல்ல, இதை சாப்பிட்றதுக்கு வெளியிலிருந்து பருந்துகளும் வரும். அப்புறம் அந்த நரிகை இருக்குங்கல்ல, நரிகள்லாம் நிறைய வரும். இதெல்லாம் தான் இந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்காகவே இந்த இட்டேரிகளுக்கும் இந்த வேலிகளுக்கும் வருங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் கூட தெரியும், இப்போ இந்த சின்ன வயசில் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது வேட்டைக்கெல்லாம் போவானுங்க பசங்க, அல்லவா? நீங்கள் கூட போயிருப்பீங்க. பசங்க வேட்டைக்கு போய் இந்த ஓனான்கள்லாம் இருக்கும்ல, ஓனானுங்க ஓடும், அதுக்கு ஓட ஓட விரட்டுவானுங்க, குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஓட அந்த ஓனான்களை விரட்டுறது. அப்புறம் இந்த பாம்பராண்டி இருக்கும்ல, அதை பார்த்தா டே பாவண்டா, இது பாம்பராண்டிடா, இது அடிக்கூடாதான்னு விடுற அந்த அனுபவங்கள்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மயில்களோட எண்ணிக்கையை நிறைய இருந்துச்சு. அந்த மயில்கள் என்ன பண்ணும், இந்த பாம்புகள் இருக்குல்ல, அந்த பாம்புகள் அதிகமாகாமல் இந்த இதுதான் கட்டுப்படுச்சு, மயில் தான் கட்டுப்படுச்சு. அந்த பாம்புகளை எது கட்டுப்படுச்சு? இந்த மயில்கள் தான் கட்டுப்படுச்சு. ஆனால் இந்த மயில்கள் அதிகமாகாம இதை எது தெரியுமா கட்டுப்படுச்சு? இதை நரிகளும் காட்டு பூனைகளும் இந்த மயில்களை கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த விவசாய நிலங்க பூரா அழிச்சிட்டாங்க.
விவசாய நிலங்களை அழிச்சு எல்லாம் வந்து வீட்டு மனை ஆக்கிட்டாங்க. இந்த வீட்டு மனை ஆக்கிறதுனால இந்த வேலிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. வேலி எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த வண்டி தடங்கள் இருக்கும்ல, அந்த வண்டி தடங்கள்லாம் வந்து இப்போ தார் ரோடு ஆக்கிட்டாங்க. தார் ரோடு ஆக்கிறதுனால இப்போ இட்டேரிகளும் இல்லாமையே ஒழிஞ்சிருச்சு. இப்போ அந்த கொஞ்சம் நெஞ்சம் மீதம் இருக்கிற விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்கள்லையும் வந்துங்க இப்போ இந்த உயிர் வேலியை வந்து எடுத்துட்டு எல்லாம் கம்பி வேலியை போட்டாங்க. அந்த கம்பி வேலியில் காக்கா குருவிகள் கூடு கட்ட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அமைச்சிட்டனால பாவம் இந்த வேலியிலேயே வாழ்ந்த உயிர்கள்லாம் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன பூச்சிங்க, இந்த எலி ஓனா இதுங்கெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாவம் ரொம்ப தடுமாறிட்டு கிடக்குதுங்க. அது இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த குள்ள நெறி வந்துங்க இந்த மயில்களுக்கு வந்து ரொம்ப எதிரி. மயிலுக்குன்னா மயில் வந்து அந்த குள்ள நெறி பார்த்தா ஓடும். அந்த மாதிரி ரெண்டும் வந்து பயங்கரமான எதிரிங்க. ஏன்னா இந்த குள்ள நெறி வந்துங்க இந்த மயிலோட முட்டைகளையும் அந்த மயில் குஞ்சுங்க இருக்குல்ல, குஞ்சுகளையும் எப்படி ஏமாற்றி போய் பிடிச்சி அது திங்கிறதே அர்த்தம். அதனால வந்து இந்த குள்ள நெறியை பார்த்தாவே அந்த மயில்கள்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த குள்ள நெறியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமே ஏதாவது கண்ணில் படுதுங்கிறாங்க. பாவம் எல்லாமே ரொம்ப சிரமப்படுதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இட்டேரிங்க அழிஞ்சது தாங்க. இந்த இதனால தான் இந்த மயில்கள்லாம் வந்து இப்போ பல மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சுல்ல, அதனால தான் இந்த மயில்கள் வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்லியிருக்க சரியான விளக்கம் தாங்க. நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஏற்றுக்கத்தான் வேணும், உண்மைதான். இந்த இட்டேரிகளையும் உயிர் வேலிகளையும் இனி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. மறைஞ்ச அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே போய் வாழுமோ, அதெல்லாம் மறுபடியும் நம்ம பார்க்க முடியுமோ தெரியவே தெரியல.